நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா? இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, ஒரு பெரிய துன்பம் வருது, தீராத பிரச்சனை வருது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா? நான் ஏதேதோ கோவிலுக்கெல்லாம் போய் வழிபாடு செஞ்சேன், இப்படி பரிகாரம் செய்தேன், ஆனாலும் எனக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய ஆற்றல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் இந்த மாதிரி அறிகுறிகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வம் இல்லை, உங்களுக்கு தெய்வம் இப்போ உங்கள் வீட்டில் துணையாக நிற்கலை அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் தெய்வத்தை உணர்ந்துருக்கிறீங்க, அல்லது இப்போது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கும் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த விஷயங்கள்லாம் நான் உங்கள் வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தினுடைய பெயரை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நமக்கு யாராவது செய்வினை கோளாறு செய்திருப்பாங்களோ, அல்லது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஏதாவது கெடுதல் நினச்சிருப்பாங்களோ, இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசனையில் இருக்கீங்களா? ரொம்ப பயந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான எதிரியால தொல்லை, எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அது சரியான முறையில் உங்களுக்கு நிவர்த்தி செய்து தரப்படும். தெய்வ சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறது அப்படின்னா முன்கூட்டியே நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அதை தெரிவிக்கக்கூடிய அறிகுறிகள் நமக்கு காட்டுங்க. இதை தான் தெய்வ சக்தி நம்ம இருக்கும்போது முக்கியமாக செல்வ செழிப்போடு இருப்பாங்க. அதாவது குறைந்த வருமானமாக இருந்தாலும் சரி, அதில் மன நிறைவோடு வாழ்வாங்க. செல்வ செழிப்பு அப்படின்னா பெரிய பணக்காரங்களாக இருக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. கம்மியான பணம் தான், ஆனாலும் அதில் நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு பெருசாக எந்த நோய் நொடியும் கிடையாது, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அழகாக நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையை நிறைவாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது யார் ஒருத்தங்களுடைய வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வருதோ கண்டிப்பாக அவங்க கூடவே தெய்வம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் நிறைய பணங்காசு வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு நிம்மதியே இல்லை, எங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு தான், என் வாயிலேருந்து வர ஒரு வார்த்தையுமே கூட பிரச்சனையாக மாறுது, திடீர்னு போயிட்டே இருக்கும்போது தடிக்கு விழுந்தா கூட எனக்கு அது ஒரு பெரிய ஒரு அடியாக விழுகுது, வண்டியில் போகும்போது ஏதாவது ஆபத்து வருது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தெய்வம் உங்கள் கூட இல்லை. சரி, இந்த அறிகுறியெலாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பறவைகள், காகம், சிட்டுக்குருவி, குளவி இந்த மாதிரியான பறவைகள்லாம் வருது அப்படின்னா நேர்மறையான ஆற்றலை கொண்ட சின்ன அதிர்வறைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு அர்த்தம். அப்படி வரும்போது தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படின்னு தாங்க அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் நிறைந்திருக்கிறதால தான் இந்த மாதிரியான உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வரும். இந்த உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல் இருந்தால் மட்டுமே நம்ம வீட்டுக்கு வரும். அப்போது இந்த உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை, நம்ம வீட்டு வரைக்கும் வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போகுது அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் இருக்கிறது, அதை தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதே போல் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஒரு சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க, அதிகமான குப்பையும் குளமாக ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசுகிற மாதிரி ஏதோ ஒரு பொருள் அப்படியே வச்சுருவாங்க. அந்த பொருள் ரொம்ப கெட்டு போய் அது மாதிரிலாம் இருக்குது, அது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கு எதிர்வினை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே போல் நம்ம ஒரு கோவிலுக்கே போகிறோம், நம்ம வழிபாடு செய்துட்டு அங்கே எலுமிச்சை கனி கொடுப்பாங்க. அந்த கனியை வாங்கிட்டு நம்ம வீட்டில் சாமி முன்னாடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிலர் எடுத்து அதை பயன்படுத்துவாங்க, ஒரு சிலர் அதை என்னன்னு கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த எலுமிச்சை பழம் காஞ்சு போயிடுத்து அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அதனுடைய இயல்பு காய்ந்து போகிறது. ஆனால் அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போச்சு, நான் வச்சுட்டு மறந்துட்டேன், ஆனால் அந்த எலுமிச்சை அழுகி போயிடுச்சு அப்படின்னா
கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு எதிர்வினை இருக்குது, அந்த தெய்வம் இப்போ உங்கள் கூட துணைக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முழு மனதார கடவுளை வேண்டி உங்கள் வீட்டில் ஒரு 2 வேளை 3 வேளை தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க. அது கண்டிப்பாக தானாக அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது முக்கியம். அதாவது இந்த தெய்வம் என் கூட இல்லை அப்படிங்கிறத நான் உணர்றேன் அப்படின்னு சொன்னான், கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அப்போது அந்த குலதெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு காமதேனு, மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு பசுமாட்டை சொல்கிறோம். அத்தகைய இந்த பசுமாடு எல்லா வீட்டுக்கும் உணவுக்காக போகாது. சிலருடைய வீட்டுக்கு மட்டும்தான் இந்த பசுமாடு உணவு கேட்டு போகுமா. அப்படி பசுமாடு உங்கள் வீட்டுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நேர்மறையான ஆற்றல், தெய்வ சக்தி அதிகமாக நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மன நிறைவு, சந்தோஷம், அமைதி ஆகியவற்றை கொடுக்கும். அதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர முடியும். உங்கள் வீட்டில் நல்ல நறுமணம் வீசும். அது பூஜை அறையில் இருந்து வரக்கூடிய ஒரு மனமாக இருக்கலாம், அல்லது சமையலறையில் இருந்து கூட வரக்கூடிய ஒரு நறுமணமாக இருக்கலாம். அவ்வாறு இருந்தால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா அர்த்தம். இது சாதாரணமாக இருக்கக்கூடிய பொருள்லேருந்து வரக்கூடிய வாசம் தானே, அது என்ன தெய்வ சக்தி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சில நேரங்களில் நம்ம பூஜை அறையில் என்ன இருக்குது பொருள், அதிலிருந்து நம்ம ஒரு சாம்பிராணி கொளுத்திருக்க மாட்டோம், எதுவுமே செய்திருக்க மாட்டோம், ஆனால் ஏதோ ஒரு நல்ல ஒரு வாசனை அடிக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல் உங்கள் வீட்டில் விளக்கேற்றக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு நீங்களாக அணைக்கும் வர பிரகாசமாக எரிந்து கொண்டு இருக்கும். நடுவில் தானாக விளக்கு அணையாது. அப்படி இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையான சக்தி இருக்கிறதா பொருள். ஒரு சில வீடுகளில் நாம் விளக்கு வச்சுட்டு இந்தாண்ட வந்ததுமே அந்த விளக்கு அணைஞ்சு போகிறது. அதே போல் நெருப்பு திரி எரிந்து கருகி அது புகையாக வர அளவுக்கு நாம் விடும்போதெல்லாம் கண்டிப்பாக அங்கு தெய்வத்தினுடைய ஆற்றல் அதை தடுத்து நிறுத்தலை, தெய்வத்தினுடைய ஆற்றல் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் முக்கியமாக பல்லி இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த பல்லிகள் ஒரு வீட்டில் இருந்து சத்தம் எழுப்பிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுள்கிட்ட இருந்து ஏதோ ஒரு அருளை வாங்கி தான் அந்த பல்லி நம்மக்கிட்ட சொல்லுது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வீட்டில் பல்லி இருக்குது, ஆனால் எந்த சத்தமும் எழுப்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா, கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் பல்லிகளை நாம் எப்படி சத்தம் போட வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த பல்லிகள் இருக்கிற திசையை பார்த்து உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து நீங்கள் வழிபட்டு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த பல்லி உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு அறிகுறியை கொடுக்கும். உங்கள் வீட்டில் ஒரு தெய்வத்தினுடைய பெயரை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களையும் அறியாமல் ஒரு சிலர் சிவசிவா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பெருமாளே அப்படின்னு சொல்லுவாங்க, முருகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பெயரை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்திகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஒரு தெய்வம் சம்பந்தமான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி அந்த வீட்டில் நிறைந்திருக்கிறதாக பொருள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு அர்த்தங்கள் நம்மை அறியாமலேயே இருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே அந்த இடத்துல உண்மை. ஒரு வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தை பற்றி எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த அந்த வீட்டுக்கு வராது. அந்த வீட்டில் நிம்மதி, அமைதி இவையெல்லாம் நிறைந்திருக்கும். சண்டை சச்சரவு வராது. வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து கொண்டே போவீங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல அறிகுறியாகவே சொல்லலாங்க. இப்படி ஒரு தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய அறிகுறிகளாக சொல்கிறாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நீங்களும் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.